அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற எந்த விசேஷங்கள் செய்வதா இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட நாள் இனிமையாக அமையறதுக்கான வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. கண்டிப்பாக ராகாலத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. சில சிவன் கோயிலில் படியளந்த பெருமாளோட விசேஷங்கள் இருக்குது. அதுலேயும் அது நாளைக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அஷ்டமி பஞ்சாங்கம், அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் படி மறுநாள் காலையில் 11ஆம் தேதி எடுக்கிறாங்க. இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி காலையில் 8:30 மணிலேருந்து இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்பவே உகந்ததாக இருக்கும். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணி பலன் கேட்கும்போது கொஞ்சம் வைப் நல்லாயிருக்கும். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 10/1/2025 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி காலையில் 8:27 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் மாலை 3:42 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:34க்கும் சூரியன் மறைவு மாலை 5:58க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30லேருந்து 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:25லேருந்து 10:50 வரைக்கும் இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு. இதுதான் சரியான நேரம். யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 1:42லேருந்து 3:07 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலை 6:34லேருந்து 7:59 வரைக்கும் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகமாக இருக்குது. சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக கிடையாது. இப்போ அஸ்த நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம், ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லாதனால எதுவும் செய்ய வேண்டாம். இப்போது பொதுவாக சொல்லணும்னா திருமணம், சீமந்தம், குடமுழுக்கு, குளம் கிணறு வெட்ட, புது வீடு புகை, அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் அஸ்த நட்சத்திரத்தில் செய்கிறது நல்லது. அஷ்டமி திதியில் பார்த்திங்கன்னா சண்டை போடுறது, தானியம் இடம் சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது, சிற்பம், பெண்கள், ரத்தினங்கள், நகைகள் விஷயங்கள் செய்கிறது நல்லது. சுபகாரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரமாய் அதிதியாக கிடையாது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு கீர்த்தி, ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு கவனம், கடக ராசிக்கு நிம்மதி, சிம்ம ராசிக்கு அன்பு, கன்னி ராசிக்கு தடங்கள், துலாம் ராசிக்கு ஆதாயம், விருச்சிக ராசிக்கு அமைதி, தனுஷ் ராசிக்கு செலவு, மகர ராசிக்கு பெருமை, கும்ப ராசிக்கு பரிசு, மீன ராசிக்கு கழிப்பாக இருக்குது. நாளை ஜாலியாக எல்லாருமே சனிக்கிழமை வார நாள் கொண்டாடுங்க. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்கள் நாள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு பலன்கள் நல்லா இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை முழுசாக கேளுங்க. ஏன்னா இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க மூலிமா சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். அதாவது செய்கிற செயல்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். உங்களோட முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ரொம்பவே திருப்தியாக இருக்கும். வரவு நல்லா இருக்கும். சேமிப்பு நல்லாவே இருக்குது. இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களோட மனசும் புத்தியும் ரொம்ப தெளிவாக இருக்குது. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாள். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உறவினர்கள் வருகையால் நல்ல ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சி தர விதமாக தான் நாள் முழுக்க இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட நாளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன், முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய விதமாக தான் இருக்குது. பசங்க மூலிமா சந்தோஷம் இருக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பும் உற்சாகமும் உங்ககிட்ட நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வேலைகள் எல்லாமே சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட நாள் முழுக்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற விதமாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை திறமையாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த விதமாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேலதிகாரிகள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான பேச்சும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட நல்ல ஒரு உறவும் நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கிற மாதிரி இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு உகந்த நாள். புதிய உறவை ஏற்படுத்துறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது பேசணும் அந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி சாதகமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளேயும் காதலர்களுக்குள்ளேயும் நாள் முழுக்க இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வெளியில் போக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நாள் சிறப்பாகவே இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை அந்த மாதிரி, அதாவது சேலரி கூட வரவு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதை அப்படியே சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. வர அடிஷ்னல் உபரி பணத்தை சேமிக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பணத்தை செலவு செய்யும் போது கொஞ்சம் கட்டுப்பாடோடு செய்யுங்க. சிறப்பான பலன் உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சிக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி நாளை கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போகிறதுக்கும் இல்லைனா பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் காரணமாக குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பசங்களால் சின்ன மன கஷ்டமோ மன வருத்தங்களோ ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் அனுகூலம் இருக்குது. ஆனாலும் பொறுத்து இருந்து நாளை கொண்டு போகிறது நல்லது. எல்லாத்துக்கும் அவசரப்படாதீங்க. பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியம் தேவை. கூட பிறந்தவங்க உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாள் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி அனுகூலமாக இல்லை. பதட்டங்கள் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நல்ல பலனை காணணும் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறது, கண்டிப்பாக பைரவருக்கு விளக்கு போடுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களுக்கு தைரியத்தையும் உறுதியும் அது கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தன்னம்பிக்கை, குடும்பத்தில் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் காரணமாக மனசு நொந்து போய் இருக்கிற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். தொழிலை பொறுத்தளவுக்கோ வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த லாபத்தில் பிரச்சனைகள் இருக்காது, வரும். தெய்வ வழிபாடு கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு தேவை. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சுபகாரிய முயற்சிகளும் சரி, பேச்சுக்களால், குடும்பத்துக்குள்ள பேச்சுக்களால் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை தெளிவாகவும் அமைதியாகவும் வச்சுட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது. அது உங்களோட செயல்திறனுக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இல்லை. உங்களோட வேலையில் சிறந்த அவுட்புட் கொடுக்குற மாதிரி இல்லை. உங்களோட பதட்டமும் உங்களோட கலக்கமும் பார்த்திங்கன்னா வேலையில் வெளிப்பட்டு அது வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு கவனமாக உங்களோட முழு திறமையும் பயன்படுத்தி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏனோ தானே செய்யாதீங்க, பிரச்சனைகளை சந்திக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்றைக்கி தொணக்கூட தெரிஞ்சோ தெரியாமலையோ கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்கும். பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் பொறுமை தேவை. உங்களோட தனிப்பட்ட வேலையில் இருக்கிற பிரச்சனை, வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அதை தொணக்கிட்ட தான் கோபமாக காட்டுற மாதிரி இருக்குது. அது மகிழ்ச்சியை குறைச்சி தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையாகவும் கேஷுவலாகவும் தொணக்கிட்டையும் காதலிக்கிட்டையும் பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது. ரொம்பவே கேள்வி கேட்குறதோ ரொம்பவே சீண்டாமல் இருக்கிறது நல்லது. போகிற போக்கில் நாளை பொதுவாக கேஷுவலாக கொண்டு போயிட்டிங்கன்னா தொணக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. வரவு கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பயணத்தின் போது பணம் செலவு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து கட்டுப்படுத்துனீங்கன்னா குடும்பத்தில் அவசர தேவைகளுக்கு அது உதவியாக இருக்கும். சேமிக்கலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கூலாக நாளை கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. பதட்டத்தினால தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக நீர் பருகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி உங்களோட நாளை ரொம்பவே ஜாக்கிரதையாக கொண்டு போகிறதுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. அதுக்குண்டான விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. இன்றைக்கி நிறைய கருத்து வேறுபாடுகள் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. யார் கூட பேசினாலும் வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் வீண் செலவுகளால் பணப்பிரச்சனைகளோ பற்றாக்குறையோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் தாமதமாக கிடைக்கும். அதுவே பிரச்சனையாகிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் இருக்கும். அது கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக சோம்பேறித்தனமாகவும் மந்தமாகவும் தள்ளி போடாதீங்க. வெளியில் போகிறது நல்லது. இன்றைக்கி மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கே மனசில் ஒரு
ஈடுபாடு இல்லாம, நாள்ல வந்து ஒரு பிடிப்பு இல்லாம போற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஆறுதலையும், உறுதியும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கு. வீட்டுக்குள்ள உறவினர்கள் வருகையால பிரச்சனைகள் இருக்கும். வீண் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பணத்திலயும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அ உங்களோட வீட்ல இருக்கிற பிரச்சனை, உங்களோட பாதிப்புகள், மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் வேலையில காட்டாம, தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. தவறுகள் ஏற்படாம உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா ஒரு சிலருக்கு நேரம் சரியில்ல, வ வேலை இழப்பு வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல ரொம்பவே நிதானம் தேவை. கோவத்தையும் ஆ எந்த ஒரு அ உணர்ச்சிகளையும் காட்டாம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட குழப்பமான உணர்வுகள தொணக்கிட்ட வெளிப்படுத்தி, வ தேவையில்லாத 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபங்களை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்க மனச தெளிவாவும், தூய்மையாவும் வச்சிருந்தீங்கன்னா நல்லது. காதலன், காதலிக்குள்ளேயும் இது பொருந்தும். ஏன்னா, உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைகள, குழப்பங்கள தொணக்கிட்ட தான் நீங்க காட்டுற மாதிரி இருக்கு. அது வீண் வாக்குவாதங்களையும், விவாதங்களையும் ஏற்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் சின்ன பிரிவுகளோ, இல்லன்னா பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கோவப்படாம விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாளா இல்ல. வரவுன்னு எதிர்பார்த்த இடத்துல ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். கையில இருக்கிற பணம் விரயமாகறதுக்கோ, பண இழப்பு ஆகுறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூடுதலா ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பணத்த ஜாக்கிரதையா கையாளுங்க. செலவுகளையும் பார்த்து செய்யுங்க. தேவையில்லாத செலவுகள பண்ணிட்டு அவசர தேவைக்கு திண்டாடாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருங்க. உங்களோட குழப்பங்கள், பதட்டங்கள், முதுகு வலி, கால் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு ரிலாக்ஸா நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம கொண்டு போக வாய்ப்பா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்களோட நாள அதிர்ஷ்டத்தோடையும், நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் வரவேற்க உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. நல்ல ஒரு சாதகமான நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு புதிய நம்பிக்கையும், புதிய தெம்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சந்தோஷமா பழைய நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலியமாவோ, இல்லன்னா புதுசா சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகமாகுற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில புதிய கூட்டாளிகள் இணையத்துக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. வேலையிலயும் சரி, இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாள் முழுக்க இன்னைக்கு சிறப்பா தான் இருக்கும். உங்களோட திறமையும், புத்திசாலித்தனமும் பயன்படுத்தி எல்லா விஷயத்திலயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளா தான் இருக்கு. நாள்ல வந்து செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம், உறுதி எல்லாமே உங்கள சுத்தி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும், அவங்க மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் பெறதுக்கும் உதவியா இருக்கு. உங்களோட புத்திசாலித்தனமா இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் நல்ல ஒரு பளிச்சுன்னு தெளிவா நல்ல ஒரு வெற்றிய குடுக்குற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ உங்களோட வீட்ல நல்ல ஒரு சந்தோஷமும், மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. உறவினர்கள், சின்ன சின்ன பசங்க வர்றது வீட்ல குடும்பத்தில ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலை விஷயமா பயணம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, நேரத்துக்கு உங்களோட வேலைகள சரியா முடிப்பீங்க. உங்களோட பயணத்திலயும் நல்ல ஒரு அனுகூலமான பலனும், நல்ல ஒரு வளர்ச்சியும் தெரியிற மாதிரி இருக்கு. வியாபாரம் செய்றவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் பெற விதமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமா தான் இருக்கு. சிறப்பா உங்களோட பணிகள செஞ்சு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு முன்னேற்றத்துக்கான வகைகள, புதிய ஊக்கத்தொகை, புதிய வேலைவாய்ப்பு அந்த மாரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கிட்ட இனிமையான வார்த்தைகளால பேசி 2 பேரும் மகிழ்ச்சியாவும், இன்பமாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும், மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. ஜாலியா பிளான் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டம், அவசரம் தேவையில்ல. கேஷுவலாவே ஜாலியா இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு எதிர்பாராத விதமா தொலைதூரத்துல இருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உங்களோட சேமிப்ப அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எதிர்காலத்துக்கும் சரி, இன்னைக்கு நீங்க சேமிக்கிற சேமிப்பு ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அனுசரணையான மனநிலை, திருப்தியான சந்தோஷமான உடல்நிலை எல்லாமே ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கடகராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பலனை கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் சாதகமாக இருந்தாலும் அதை பிரச்சனைகளையும் ஆக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வரவு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும். திருமண முயற்சிகளில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் பெரியவங்க ஆறுதலாக இருப்பாங்க. அவங்கள அனுசரித்து போகிறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதும் நல்லது. வீட்டில் பெண்களோட பணி சுமை குறையும். மன நிம்மதி பெண்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யுது. பசங்களால் கூடுதல் பொறுப்புகளால் கூடுதல் செலவுகள் ஆக வாய்ப்பு இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக இல்லை, ஏதோ மந்தமாக தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பதட்டமும் தனிமையும் ரொம்பவே இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்கு ஆறுதலாக இருக்கணும்னா தான தர்மம் பண்ணுங்கள். தொண்டுங்களில் ஈடுபட்டு ஆறுதலை பெறுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் ஓப்பனாக வெளிப்படையாக இருந்தீங்கன்னா நல்லது. ஒளிவு மறைவு இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது. சுபகாரிய முயற்சிகள் முன்னாடி சொன்ன மாதிரி தடைகள் இருக்கத்தான் செய்து எல்லாரையும் அனுசரித்து போங்க. வார்த்தைகளை இன்றைக்கி ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சலிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஆர்வத்தை அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாளுங்க. தேவையில்லாத பழைய அரைச்சமாகவே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வேலையில் சலிப்பு தட்டி வேலையில் கவனக்குறைவு ஏற்பட்டு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக செய்யுங்க. பாதிக்காமல் உங்களோட எதிர்காலத்தையோ உங்களோட வேலையோ பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. கணவன் மனைவி காதலருக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற ஈடுபாடு இல்லை, உங்களுக்கே மந்தமாக இருக்குது, ஆர்வம் இல்லாத ஒரு நாளாக இருக்குது, பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது. அந்த உணர்வை துணைக்கிட்டேயோ காதலிக்கிட்டேயோ காட்டி அதை தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீண் பழி போட்டு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது. பொறுமையும் நிதானமும் துணைக்கிட்டேயும் காதலிக்கிட்டேயும் அவசியம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சாதகமான நிலையில் இல்லை. எதிர்பார்த்த வரவு இல்லை. ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்குது. கையில் இருக்கிற பணம் நஷ்டமாகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை கண்காணிங்க. குடும்ப பொறுப்புகள்னால அதிகமான செலவுகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சத்தான உணவை நேரத்துக்கும் நல்ல ஒரு அதிகமான நீரும் பருக வேண்டிய விதத்தில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி நாளை கொஞ்சம் கலவையாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. சில விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்கள் பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண வரவு இருக்குது, செலவுகளும் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா செலவுகளை குறைச்சி கொள்ள முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. கூட பிறந்தவங்க வழியில் கொஞ்சம் சுப செய்திகள் இருக்குது. அது மூலிமா செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் சில தாமதங்களும் இருக்குது, தடைகளும் இருக்குது. உங்களோட அணுகுமுறையில் பொறுமை அவசியம் தேவை. ஏன்னா செய்கிற வேலைகளில் தடை வருதுன்னு தூக்கி போட்டு போயிடாதீங்க. அது உங்களுக்கு வேலையில் முடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடவுள் வழிபாடு கோயிலுக்கு போகிறது கண்டிப்பாக நல்லது. உங்களுக்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நாளை எந்த விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு பதட்டத்தில் செய்கிற காரியங்கள் உங்களுக்கே பிரச்சனையாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் தெரிய வாய்ப்பு இருக்குது. எதை பற்றியும் யோசிக்க வேணாம். நாளை போகிற போக்கில் கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்பு இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை. எந்த ஒரு வேலையிலையும் பாதியிலேயே நிறுத்தாதீங்க. ஏன்னா கூட வேலை செய்கிறவங்களோட புரிதலும் தப்பாக இருக்குது. அவங்களால பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேலைகளில் பாதியில் நிறுத்த போய் அது உங்களோட வேலைகளே பாதிக்கிற மாதிரி இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் திட்டமிட்டு நேரத்துக்கும் தவறுகள் இல்லாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு வந்து உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சி தேவை அப்படின்னா பொறுமை ரொம்பவே அவசியம். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாதீங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி டென்ஷன் ஆக்கி உறவை பாதிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. ம முடிஞ்சா தொண கூட இனிமையா பேசி, நட்பா பேசி, காதலன் காதலியா இருக்கட்டும், நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காம, நாள் போற போக்குல கேஷுவலா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவுகள் இருக்கு. ஆனா செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா, எதிர்பாராத சில செலவுகள் வீட்லயும் இருக்கு, வெளிலயும் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணத்த சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம, பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிட்டு, ஜாக்கிரதையா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அலர்ஜி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அது உங்களோட சாப்பாடு, உங்களோட வெளியில குளிர்ச்சியான உணவு வகைகள்லாம் சாப்பிடாதீங்க. மனச அமைதியா வச்சுக்கங்க. கண் ஏதாவது வெளியில சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காம பார்த்துக்கிறது நல்லது. கன்னி ராசிக்கு ரொம்பவே கவனம் தேவைப்பட வேண்டிய நாளா இருக்கு. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்க நாள உறுதியாவும், தைரியத்தோடும் கொண்டு போறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. அதுக்கு நாள எப்படி கொண்டு போறதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கே சோர்வாவும், மந்தமாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பு இல்லாம இருப்பீங்க. உங்கள நீங்களே சுறுசுறுப்பா வச்சுக்க வேண்டியது அவசியம். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில வீண் செலவுகளும், வீண் மனக்கசப்புகளும் ஏற்படலாம். ஜாக்கிரதையா சூழ்நிலைகள கையாளுங்க. பொருளாதார நெருக்கடிகள் இருக்கு. பணப்பற்றாக்குறைகள் இருக்கு. கடன் வாங்க ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில லாபம் கொஞ்சம் கம்மியாகாம பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலா விட்டுறாதீங்க. கொஞ்சம் வேலையிலயும் சரி, வியாபாரத்திலயும் சரி கவனமா இருக்க வேண்டியது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்க வீடா இருக்கட்டும், தொழில் செய்ற இடமா இருக்கட்டும், வேலை செய்ற இடமா இருக்கட்டும், அனுசரிச்சு போறது நல்லது. வாக்குவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. உங்களோட நாள்ல இன்னைக்கு உங்களோட மன வருத்தங்கள், பாதுகாப்பு இல்லாத உணர்வுகளால நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. இன்னைக்கு நாள்ல நன்மை, தீமை 2மே கலந்தா மாதிரி இருக்கும். அத எது நல்லது, கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கிட்டு, ஆன்மீகத்தில கோயிலுக்கு போயிட்டு, பைரவருக்கு விளக்கு போட்டு, நாள உற்சாகமா கொண்டு போங்க. தைரியத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் தயக்கமா இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. கூட வேலை செய்றவங்களோட பேசும்போது சரி, நடந்துக்கிற விதத்தில பிரச்சனைகள் ஏற்படலாம். சிக்கல்கள் இல்லாம பார்த்துக்கிறதுக்கு அனுசரிச்சு போறது நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட குறிப்பா வாக்குவாதம் எதுவும் பண்ணாதீங்க. என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு ஒதுங்கி போயிடுங்க. நாள வந்து முடிஞ்ச அளவுக்கு வேலைகள்ல தவறுகள் இல்லாம கண்ணும் கருத்துமா திட்டமிட்டு செஞ்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். அடுத்தவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள சிக்காம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா நீங்க துணையா இருக்கட்டும், காதலன் காதலியா இருக்கட்டும், விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. முடிஞ்சா அமைதியா இருங்க. இல்லன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா, உங்க மனசுல இன்னைக்கு மனநிலை ஏகப்பட்ட பிரச்சனைகள குழப்பத்தையும், பாதுகாப்பு இல்லாத உணர்வையும், ஆ நெறைய வச்சுக்கிட்டு, உங்க 2 பேருக்குள்ளயும் அன்ப பாதிக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு, வார்த்தைகள்ல தடிச்சு, அது பிரிவுகளுக்கு சாதகமாகாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கொஞ்சம் ஆன்மீகத்துக்காகவோ, பணத்த கொஞ்சம் செலவு செய்றது நல்லது. அது இல்லன்னா தேவையில்லாத விரயங்களோ, வீண் செலவுகளோ ஆக வாய்ப்பு இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உஷ்ணமா உடம்பு வந்து பாடி ஹீட் ஆகி கண்ணெரிச்சல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பல்வலியும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பதட்டம் இல்லாம கேஷுவலா கையாள வேண்டியது துலாம் ராசிக்கு இன்னைக்கு அவசியமா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்ககிட்ட வரவும் சரி, திருப்தியும் சரி அடையணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு உற்சாகமா இந்த பலன கேளுங்க. இன்னைக்கு நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாவும், நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. வீட்ட தேடி இனிய செய்திகள் வந்து சேரும். பசங்களால சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த இடத்துலருந்து உதவிகள் தாமதம் இல்லாம கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உற்றார் உறவினர்களோட வருகை பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே குடுக்குற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள வாங்கி மகிழ்வீங்க.
கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கையில இருக்கிற பணத்த வச்சுட்டு கடன அடைங்க. உங்களோட லட்சியத்த நிறைவேத்திக்கவும், உங்களோட நீண்ட நாள் ஆசைகள நிறைவேத்திக்கவும் இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கையும், உற்சாகமும் அதிகமா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல அதாவது கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. தன்னம்பிக்கையோட நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் தெரியும். புதிய நண்பர்களோ, புதிய உறவுகளோ ஏற்படுத்துறதுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. கேஷுவலா பேசுங்க. நல்ல ஒரு மனசு விட்டு சில விஷயங்கள ஷேர் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சுபகாரிய முயற்சிகள்லயும் சரி, குடும்பத்துக்குள்ளேயும் சரி, நல்ல ஒரு அனுகூலமான, சந்தோஷமான நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா வேலைகள செஞ்சு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க உங்களோட வேலைகள விழிப்புணர்வோடும், நல்ல ஒரு ஒழுங்குமுறையோட செய்வீங்க. அது உங்களுக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்களோட செயல்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற விதமா தான் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட நல்லுறவை ஏற்படுத்தி நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இனிமையான வார்த்தைகள பேசி காதலர்களும் சரி, துணைக்கூடயும் சரி, நாள சந்தோஷமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கையில பணம் அதிகமா இருக்கு. குடும்பத்தோட செலவுகளும் பண்ணலாம். அது சந்தோஷமா நாள் போறதுனால, இனிமையான தருணங்களும், மகிழ்ச்சியான விஷயங்களும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு கொண்டு போகலாம். அது உங்களுக்கு சாதகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமா தான் இருக்கு. கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். புதிய முதலீட செய்யறதுக்கு இன்னைக்கு நாள நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. அது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாவும், நல்ல ஒரு சேமிப்புக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட தைரியம், உறுதி, உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். ஆம். விருச்சிக ராசிய பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பும், மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்கு. நாள ஜாலியா கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. அடுத்த ராசி தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், முன்னேற்றம் பெற உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வைப்ல உங்களோட பலன கேளுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பணவரவு தாராளமா இருக்கும். அது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பசங்களோட ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம். நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நாள். சிறந்த ஆற்றலோட செய்ற செயல்கள், காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சகோதர சகோதரிகள் கூட நல்ல ஒரு ஒற்றுமை கூடும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு அனுசரணையாவும், உங்களுக்கு ஆதரவாவும் இருக்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிய தர மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பாராத விதத்துல பழைய பாக்கிகள் வசூலாகிறது மனசுக்கு நிறைவையும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. ஏன்னா தை மாசம் பொறக்க போதுங்கிற தைரியத்துல எல்லாமே திருமணத்துக்கு ரெடியா தான் இருக்கீங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு உற்சாகத்தையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சு, நல்ல ஒரு உங்களோட செயல்திறனும், உங்களோட திறமையும் வெளிப்படுத்துற மாதிரி இருப்பீங்க. பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இல்ல புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, அதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்கும், தொழில்ல நல்ல ஒரு லாபமும் தரக்கூடிய விதத்துல இருக்கு. புதிய பார்ட்னர்கள இணைப்பீங்க. புதிய ஆர்டர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூடியும் சரி, காதலன் காதலிக்குள்ளேயும் சரி, இனிமையான வார்த்தைகள பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற உறுதி, ஆற்றல், மனசுல இருக்கிற தன்னம்பிக்கை, துணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வீங்க. அது 2 பேருக்குள்ளயும் அ ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி, இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தனுசு ராசிக்காரங்களுக்கு உறவுகளுக்குள்ளேயும் சரி, பண விஷயத்திலயும் சரி, எல்லா விஷயத்திலயும் சாதகமா இருக்கு. ஆ இன்னைக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. குடும்பத்தோட எதிர்காலம் குறித்து பேசி முடிவெடுக்கலாம். காதலிக்கிறவங்க திருமணத்தை பத்தியும் முடிவெடுக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. தொழில்ல நல்ல லாபம் இருக்கு. வேலையில சம்பளங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
அதெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் டூ சேமிப்பா பண்ணிருங்க. சேமிப்பா வைக்கும்போது, அது உங்களுக்கு வர எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அதிக அளவுல சம்பாதிக்கவும், சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாள கரெக்ட்டா பிளான் பண்ணி, திட்டமிட்டு முடிவெடுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. எத பத்தியும் கவலைப்படாம தனுசு ராசிக்காரங்க ஜாலியா இருக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட நாள்ல பொறுப்புகள எப்படி சமாளிக்கிறது? பிரச்சனைகள எப்படி சமாளிக்கிறது? எந்த மாரி பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுக்க, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு மெயின் பிரச்சனை உங்களோட பசங்க கிட்ட இருந்து உங்க மன நிம்மதிய குறைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உறவினர்களோட வருகை பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள குடும்பத்தில ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பெரியவங்க கிட்ட பேசும்போதும், நடந்துக்கிற விதத்திலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்லன்னா, அவங்களோட அதிருப்திக்கு ஆளாகுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் போராடி தான் வெற்றி பெறணும். அதனால பாதியிலே விட்டுறாதீங்க. உங்ககிட்ட கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவை. உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. நண்பர்களோட ஆதரவு இருக்கு. அவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்களோ, ஈகோலாம் காட்டாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கடன தீர்க்கறதுக்கு வரவு இருக்கு. அத வச்சு கடன அடைச்சிங்கன்னா நல்லது. இல்லைன்னா கடன் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் ப்ரெஷர் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு நீங்க விரும்பினது, செய்ய நினைச்சது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் தடை தாமதங்கள் இருக்கு. எதுக்கும் சோர்ந்து போவாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நடக்கிறத பார்த்துருவோம். என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு போராட வேண்டியது அவசியமா இருக்கும். நல்ல விளைவுகள பெறத்துக்கு நெறைய பயனுள்ள முறைகள பின்பற்றி செய்றது நல்லது. எல்லாமே ஈஸியா கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சூழல் உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்களோட இலக்குகள டார்கெட் அடையிறது ரொம்பவே தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள கையாள பொறுமை ரொம்பவே அவசியம். எதுக்கும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. அ உங்களோட கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. மேலதிகாரிகள் கிட்டயும் சரி பேசும்போது நிதானமா பார்த்து பேச வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு ஈகோ கண்டிப்பா இருக்கும். உங்களோட மனசுல இருக்கிற சில குழப்பங்கள், பதட்டங்கள் ஈகோவா தான் வெளிக்காட்ட முடியும். அத கோவமாவும், எரிச்சலாவும் வெளிக்காட்டி 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி தேவையில்லாத பிரச்சனையாக்காம பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் சகஜமா நடந்துக்கிட்டீங்கன்னா, நட்பான முறையோட நடந்துக்கிட்டீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. புரிதல் ஏற்படுத்துறதுக்கு அவங்கள பொறுமையாவும், பக்குவமாவும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா தான் இருக்கு. தே தேவையில்லாத செலவுகள் காரணமா அதிகமான விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கும். பணத்த ஜாக்கிரதையா கையாளுங்க. தேவையில்லாத செலவுகள பண்ணிட்டு அம் மன வருத்தம் படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்கள்ல கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்கு. தூக்கம் இல்லாததும் ஒரு பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதிகமா நீர் குடிங்க, ஓய்வெடுங்க. வெளியில போயிட்டு மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. நாள வந்து சிறப்பாவும், அமைதியாவும் கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லதா இருக்கும். நிதானம் தேவை. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள பதட்டம் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு எப்படி செய்யலாம்? எந்த மாரி பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய விதமா இருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. கூடிய விரைவில நாள் சாதகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களோட அ நாளுக்கு கொஞ்சம் கலக்கமும், பதட்டமும் அதிகமா இருக்கு. எடுக்கிற காரியங்கள்ல தடை தாமதங்கள் நெறையவே இருக்கு. வியாபாரத்துல எந்த ஒரு பெரிய முதலீடோ, பணமோ கையாள ஆம் எ பரிமாற்றங்களோ இல்லாம இருக்கிறது நல்லது. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாளுங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட பேசும்போது கவனமா பார்த்து பேசுங்க. இல்லன்னா தவிர்த்துறது நல்லதா இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நீங்க காலையில எந்திரிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க. அ எந்த ஒரு புதிய விஷயங்களும் செய்யாம இருக்கிறது நல்லது. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நிதானமாவும், கவனமாவும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள்ல வந்து விருப்பமான பலன்கள்லாம் பார்க்காதீங்க. உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றங்கள் தான் மிஞ்சுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலைய தவிர்க்க கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பா நீங்க பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய நாளா இருக்கு. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கு. அத வளர்த்துக்கிட்டு ஏகப்பட்ட விஷயத்துல குழப்பிக்காம நாள சாதகமா, அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில
பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாமே அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாளுங்க. உங்களோட புத்திசாலித்தனமும், நிதானமும் இன்னைக்கு வேலையில அவசியம். நீங்க செய்ற வேலைகள்ல திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஏனோ தானோன்னுலாம் செய்யாதீங்க. அது தவறுகள் ஏற்பட்டா, அது உங்களோட வேலைக்கே பாதிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்காலத்த யோசிச்சு, இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சூழ்நிலைய பார்த்து செய்றது நல்லது. இல்லன்னா எல்லா விஷயத்திலயும் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நீங்க எந்த விஷயத்தையும் இன்னைக்கு சீரியஸா எடுக்கக்கூடாது. அவங்க என்ன பேசினாலும் சரி, என்ன வார்த்தைய விட்டாலும் சரி, நீங்க எமோஷனல் ஆகி ஈகோவோ இல்லன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ ஏற்படாம பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையா பேசி பழகுறது, இருக்கிற தருணங்கள, நேரங்கள ஒண்ணா இருக்கும்போத கேஷுவலா கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகம் இல்லாம இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டதா இருக்கிற மாதிரி இருக்கும். விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பணத்த கையாளுறது ரொம்பவே கஷ்டம். பணம் விரயமோ, பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒவ்வொரு நேரத்திலயும், ஒவ்வொரு சூழ்நிலையும் பணத்த கையாளும்போது ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமா இல்ல. காய்ச்சல், தலைவலி இல்லன்னா உடம்புல உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. அதிக நீர் பருங்குங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. வெளியில சாப்பிடாம, வெளியில குளிர்ச்சியான உணவுகள தவிர்த்துருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களோட நாள சிறப்பா கொண்டு போக, மகிழ்ச்சியா வச்சுக்க உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. அதில நடக்கிற விஷயங்கள ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கும். நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கும். அது உங்களோட எதிர்பார்ப்பையும் சரி, உங்களோட கமிட்மெண்ட்டையும் பூர்த்தி செய்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். வண்டி, வாகனம் வாங்குற முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும். உங்களோட நீண்ட நாள் ஆசைகள், விருப்பமான பலன்கள் எல்லாமே இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை, உறுதி, உற்சாகம் எல்லாமே இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. சூழ்நிலைகள் எல்லாமே மகிழ்ச்சியா தான் இருக்கும். புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள ஏற்படுத்திக்க இந்த நாள நீங்க பயன்படுத்தலாம். விருந்து விழாக்கள்ல நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, சாட்டர்டே ஆஃபீஸ் மீட்டிங், ஆஃபீஸ் லஞ்ச் அந்த மாரி போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனையும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு ஆ திட்டமிட்டு உறவினர்களோட உதவியால நீங்க செய்ய நினைச்ச காரியங்கள பலனடையலாம். கூட பிறந்தவங்களோட ஆதரவும், பெற்றோரோட ஆதரவும் உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலை செய்ற இடத்துல உங்களோட திறமைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கும். நீங்க உங்களோட வேலைகள விரும்பி செய்வீங்க. உங்களோட புதிய யுக்திகள் நல்ல ஒரு பேர பெற்றுத்தர மாதிரி இருக்கும். செய்ற வேலைகள்ல உங்களோட விருப்பங்கள் அதிகமா இருக்கறனால, நல்ல ஒரு அவுட்புட் குடுக்கறதும், நேரத்துக்கு முடிக்கிறதும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட நாள் பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள ப்ரொஃபஷனலா கரெக்ட்டா செஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமா தான் கொண்டு போவீங்க. கவலை இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தோணக்கூடிய சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, வெளிப்படையா பேசுவீங்க. மனசு விட்டு பேசுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஆட்டிட்யூட் இன்னைக்கு ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு வெளிப்படையா ஒண்ணா வெளியில போறதுக்கும், ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்களும், இனிமையான தருணங்களும் நிறைஞ்சு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கலாம். ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண பிளான் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போக முடிவு செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா தான் இருக்கு. எதிர்பார்த்த தனவரவு கையில இருக்கு. அதே நேரங்கள்ல வரவும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகத்துல ஈடுபட முயற்சிக்கலாம். சின்ன சின்ன அமௌண்ட்டா போட்டு அது உங்களுக்கு லாபகரமா இருக்கிற மாதிரி பாருங்க. அதிக ஆசைப்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட நல்ல ஒரு மிகுந்த ஆற்றல் இருக்கிற மாதிரி இருக்கு. தெளிவான சிந்தனைகளோட சந்தோஷமான நாளா கொண்டு போறதுக்கான மீன ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வார இறுதிய ஜாலியா கொண்டாடுங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நன்றி.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த வீடியோவ கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தன்னாசி அப்பர் கோயில பத்தி ஷார்ட்ஸ் போட்டிருக்கு. சில கோயிலோட அ மூலவர் சிலையும் இருக்கு. மருதமலை சாமியோட கோயிலும் வீடியோவும் இருக்கு. அதையும் பார்த்து பலனடைங்க ஷார்ட்ஸில. ஷார்ட்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் புதுசா செய்யறதுக்கான முயற்சிக்கிறோம். அடுத்த வாரத்தில குருவாயூர் கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கும் வீடியோவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது லைவ்ல வரதுக்கும் எனக்கு இஷ்டமா இருக்கு. ஆனா சிலர் யாரும் வந்து அ இன்வால்வ்மென்ட் இல்ல. ஏதோ ஏனோ தானோன்னு வரதுனால அதில போறதுக்கான வாய்ப்பு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைவ் வேணுமா? ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா? இல்ல வந்து ராசி பலன் வேணுமா? அ அந்த மாரி சில விஷயங்கள் சுயஜாதகம் பார்க்கறது உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். 2026 பொறந்துருச்சு. போற போக்குலயே எல்லா வருஷமும் போது. ஜாக்கிரதையா மேம்படுத்துறது நல்லது. நன்றி, வணக்கம்.